பிரதோஷமே சிறப்பு. அதிலும் சனி மகா பிரதோஷம் அப்படின்றது எப்பேற்பட்ட சனி பகவானின் தோஷங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய எளிமையான ஒரு வழிபாடு. அது 2026ல இந்த ஜூன் மாதம் 27ஆம் வரப்போகுது. அழுத குழந்தை நம்ம வீட்டில் அழுதா அம்மாக்கு மனசு கேட்குமா? அப்படிதான். தாய் போல தாயுமானவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உடனே கொடுக்கக்கூடிய கருணை உண்டு. சிவபெருமானுக்கு கழுத்து கண்டம் மட்டும் கருத்த கண்டமாக இருந்தால் தேவர்களுக்கு ஆஹா இது என்ன பண்ணார், நமக்காக சுவாமி விஷம் அருந்தினார், நம்மள ஆபத்துல இருந்து சாமி காப்பாத்தினாரு, நம்ம சுவாமி கிட்டதான் தஞ்சம்னு இருக்கணும் அப்படின்ற சுவாமியினுடைய தியாகத்தை பிரதிபலிக்கின்றதாம் திருநீலகண்டம். தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் வரை மட்டுமே. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். இந்த முறை உங்களோடு சிவபெருமானுக்கான மிக உன்னதமான பிரதோஷ வழிபாடு, அதிலும் மிக மிக புண்ணியம் பலன்களை கொடுக்கக்கூடிய சனி மகா பிரதோஷ வழிபாடினை பற்றி பேச உள்ளேன். ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதையே சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எவ்வளவு ஜோதிடர்கள் கிட்ட நம்ம எவ்வளவு விஷயங்கள் கேட்குறோம். ஒரு பெயர்ச்சி வருது, ஒரு காலங்கள், ஒரு புத்திகள், இதெல்லாம் மாறி மாறி இருந்தாலும் சில விஷயங்கள் சில நாட்கள் எல்லா பிரச்சனைக்குமே நன்மைகளை கொடுக்கும். அப்படி மிக மிக உயரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷமே சிறப்பு. அதிலும் சனி மகா பிரதோஷம் அப்படின்றது எப்பேற்பட்ட சனி பகவானின் தோஷங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய எளிமையான ஒரு வழிபாடு. சிலருக்கு பரிகாரம் செய்ய நேரம் இருக்காது, பெருசா ஈடுபாடு இருக்காது. ஆனா வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு கூட்டம் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ப வேண்டிய ஒரு அற்புதமான நாள் தான் சனி மகா பிரதோஷம். அது 2026ல இந்த ஜூன் மாதம் 27ஆம் வரப்போகுது. ஏன் அந்த டேட்டோட சொல்றேன்னா, இந்த வருஷத்தோட சனி மகா பிரதோஷம் இந்த மாசம் வருது. இதோட பாத்தீங்கன்னா அடுத்த வருடம். ஏன்னா சனி மகா பிரதோஷம்ன்றது ஆண்டுதோறும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அந்த பிரதோஷம் இந்த ஆண்டு வரப்போற சனிக்கிழமை. எல்லா சிவாலயங்களிலுமே பிரதோஷம்னா மக்கள் அப்படியே கூடி குழுமி சிவபெருமானை கொண்டாடுவார்கள். சரி, இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்றது எதனால ரொம்ப ரொம்ப உயரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள் கூட்டணி தர்மம் அப்படின்றது தேவர்கள் காலத்துல இருந்தே துவங்கிடுச்சு இல்லையா. இவங்க கூட கூட்டணியா அப்படின்றதெல்லாம் நமக்கு புதுமையான விஷயம் இல்லை. ஆனா முதல்ல தேவர்கள் அவர்களுக்கு எதிரிகளான அசுரர்களோடு கூட்டணி வைத்தார்கள். இது ஒரு தவறான கூட்டணி இல்லையா. நல்லவங்களும் கெட்டவங்களும் எப்படிங்க சேர்ந்து இருக்க முடியும்? ஆனா அப்படி ஒரு கூட்டணி வச்சாங்க. எதனால? ஒரு சின்ன பயனுக்காக. அது என்ன? அமிர்தம், கடலை கடைந்து அமிர்தம் வேண்டும். அமுதம் கிடைத்தால்தான் அவர்களுக்கு பசியும் இருக்காது, சாகாவரம் கொடுக்கக்கூடியது அமுதம். அத சுவாமி கிட்டேயே கேட்க வேண்டாமா? அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அவங்க கிட்ட கேட்டாலே கிடைக்காதா? நமக்கான ஒரு பெரிய ஒரு மெசேஜ் இதுதான். ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது முதல்லயே சுவாமி கிட்ட போயிடணும். சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டு, அதுல ஒருத்தர் 2 பேர் இவங்கெல்லாம் எவ்வளவு திமிரா இருந்தாங்க பத்தியா இப்ப பார் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு தேவையே இல்லாத நம்மளை பத்தின ஒரு கமெண்ட் பிறர் சொல்லி ஃபைனலா சுவாமி கிட்ட போறோம் இல்லையா? இல்ல, முதலையே சுவாமி கிட்ட போய் அவருடைய திருவடி கமலங்களை பற்றி அழுதுட்டோன்னு வைங்களேன், அழுத குழந்தை நம்ம வீட்டுல அழுதா அம்மாக்கு மனசு கேட்குமா? அப்படிதான். தாய் போல தாயுமானவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உடனே கொடுக்கக்கூடிய கருணை உண்டு. இப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்குன்னா நம்ம புண்ணியங்கள் ஓரளவு தான். உண்மையா சொல்லணும்னா சுவாமியினுடைய கருணை அதனாலதான் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எவ்வளவு தீவினைகள் வைத்திருந்தாலும் இன்று நம்ம நல்லா இருக்கோம், அடுத்த வேளை நமக்கு உணவு இருக்குன்னா அது சுவாமியினுடைய கருணை மட்டும்தான் காரணம். அப்பேற்பட்ட சுவாமிக்கே தெரியாம தேவர்கள் அசுரர்களோட கூட்டணி வைத்தார்கள். பெரிய மலை, வாசுகி பாம்பு இதெல்லாம் அப்படியே கடைஞ்சு பார்க்கடல் எடுக்கலான்னு இருக்கும் பொழுது திருமால் தன்னால் என்ற உதவிகளை எல்லாம் செஞ்சார். ஆனா முதல்ல கிடைத்தது விஷம். அதுவும் எப்படி? கடல் அடியில் அந்த விஷம், வாசுகின்ற பாம்பு வலி தாங்காம அது கொஞ்சம் விஷத்தை கக்கியது. அப்ப 2 விஷம், ஆலகால விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலகால விஷம் தமிழ்ல இப்படிதான் சொல்லுவாங்க. இந்த விஷம் வந்தது, விஷ வாயு கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எங்க போனாலும் விஷவாயு துரத்துகின்றது. இப்ப கூட பாத்தீங்கன்னா சில கெமிக்கல் ஃபேக்டரிஸ்லாம் அந்த விஷவாயுன்ற ஒரு கான்செப்ட் உண்டு. வந்தா அது உயிரே போகக்கூடிய அபாயம் கூட கொடுக்கும். அப்பேற்பட்ட விஷவாயு வந்தது.
தேவர்களாலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இப்ப யாரோட கூட்டணி தர்மம்? அசுரர்கள். ஆனா அசுரர்களை எல்லாம் மறந்து ஓடி வந்து தஞ்சம் என்று அடைந்தது யாருடைய திருவடி என்றால் சிவபெருமானுடைய திருவடி. என்ன கேட்காம போனீங்க, இப்ப வரீங்களே அப்படிலாம் சொல்றதுக்கு அவர் என்ன சாதாரண மனுஷனா? இல்லையே, சிவபெருமான் கருணை கடவுள் இல்லையா? உடனே போய் அந்த விஷத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த விஷத்தை சுந்தரர் மூலமாக எடுத்து கொண்டு வரப்பட்டு அவர் உண்டார், திருநீலகண்டர் ஆனார். எனக்கு ஒரு சந்தேகம், விஷம் பட்டு இந்த இடம் கருப்பாயிடுச்சு, வாயால தானே அவர் சாப்பிட்டுருக்கணும், அப்ப வாய் உதடெல்லாம் கருப்பா இருக்கணும் இல்லையா? ஆனா நாவுக்கரசர் பாடுறாரு, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில், கொவ்வை செவ்வாய் அப்படியே அழகா இருக்கான் அவருடைய உதடுகள். ஏன் இந்த இடம் கருக்கல, வாய் கருக்கல, கழுத்து மட்டும் திருநீலகண்டம் அப்படின்னு கருத்து போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாள் கை வைப்பாள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எதனால? சுவாமி தேவர்களை காக்கும் பொருட்டு அமுதத்தை உண்டாலும் அந்த அமுதம் கழுத்துக்கு கீழே போனா வயிற்றுல இருக்கக்கூடிய கோடான கோடி ஜீவராசிகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அது ஒன்று. இன்னொன்று, இந்த அடையாளம் இருந்தால்தான் தேவர்கள் நன்றியை மறவாமல் இருப்பார்களாம். நன்றி கெட்டதனம் அப்படின்றது தேவர்கள் கிட்ட இருந்தே துவங்குகிறது. நமக்கு யாராவது பெரியவங்க கடவுள் செய்த நன்றியை சில சமயம் மறந்துட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டா, என்ன இருக்கேன், ஏதோ இருக்கேன், எங்க சாமி என்னை பார்த்து கண்ணை திறக்க மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு நம்ம இருந்து பேசி கை காலோட இருக்கிறதே கடவுளுடைய அருள் அப்படின்ற அந்த ஒரு ஞானம் வருவதற்கு நம்ம எல்லாருக்கும் நேரமாகுது. அதனால அம்பாள் அந்த கழுத்துல அந்த விஷத்தை நிறுத்தி விட்டாளாம். ஏன்? அப்பதான் இது மட்டும் கருப்பா இருக்கும். பொன்னார் மேனியனா இருக்கக்கூடிய சுவாமி, கொவ்வை செவ்வாயோடு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கழுத்து கண்டம் மட்டும் கருத்த கண்டமாக இருந்தால் தேவர்களுக்கு ஆஹா, இது என்ன பண்ணார், நமக்காக சுவாமி விஷம் அருந்தினார், நம்மள ஆபத்துல இருந்து சாமி காப்பாத்தினாரு, நம்ம சுவாமி கிட்டதான் தஞ்சம்னு இருக்கணும் அப்படின்ற சுவாமியினுடைய தியாகத்தை பிரதிபலிக்கின்றதாம் திருநீலகண்டம். அதனாலதான் அடியார்கள் எல்லாம் திருநீலகண்டம், நீலகண்டம் அப்படின்ற அவருடைய கழுத்தின் அழகை பாடுகின்றார்கள். ஏன்னா அது தியாகத்தின் அடையாளம். அதனால்தான் சுவாமிக்கு திருவாரூர்ல தியாக ராஜான்னு பேரு. யாருங்க வீட்டுல நமக்கான சொத்து இருந்தா அதுக்கு ஷேருக்கு வருவாங்க. நம்ம பிரச்சனைகளை யாராவது வலிய வந்து ஷேர் பண்ணுவாங்களான்னா ரொம்ப கம்மி. நம்ம பாவங்களை யாராவது வாங்குவாங்களா? நினைச்சாலும் வாங்க முடியாது. ஆனா விஷத்தை எடுத்து ஆலம் தான் உகந்து அமுது செய்தானைன்னு சுந்தரர் பாடுறார். அப்படி விஷத்தை எடுத்துக்கொண்ட சுவாமி தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தார். அந்த சமயத்தில் அந்த விஷத்தின் தாக்கத்தால் கொஞ்ச நேரம் சோர்வடைந்து இறைவியின் திருமடியில் அப்படியே ஓய்வெடுத்த சுவாமி திரியோதசி அந்த சாயரக்ஷைன்ற பிரதோஷ காலத்தில் எழுந்து அவர் நல்லபடியா நமக்காக இருக்காரே, அவருடைய தரிசனம் கிடைக்காதான்னு இருந்த தேவர்களுக்கு அப்படியே நந்தியின் சிரசு 2 கொம்புகளுக்கு நடுவுல ஒரு அற்புதமான திருநடனம் ஆடுறார் இல்லையா? அதுதான் பிரதோஷ வேலை. நித்திய பிரதோஷம்னே உண்டு, மாத பிரதோஷங்கள் உண்டு. இதுல சனி பிரதோஷம் ஏன் சிறப்பு? ஏனென்றால் நமக்கான பல காலத்து நம்பிக்கை இந்த நிகழ்வு. சுவாமி எழுந்த அந்த பிரதோஷ வேளையில நந்தி பகவானின் சிரசில் ஆடினார் இல்லையா? இது நடந்தது சனி கிழமை அன்று. அதனால சனி மகா பிரதோஷம். மகா பிரதோஷம் அந்த பிரதோஷ காலமும் சனிக்கிழமையும் கூடி வருவதை மட்டும், மற்ற காலத்துல பிரதோஷம் தான் சொல்லுவோம், சனிக்கிழமை மட்டும்தான் சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவோம். ஏன்? 2மே கூடி வருது. நடந்த நாள் சனிக்கிழமை, பிரதோஷம் 2ம் வந்ததால் அதற்கு பெயரே சனி மகா பிரதோஷம். சரி, இந்த பிரதோஷ காலம் எதை நமக்கு கொடுக்கும்? வாழ்க்கையில் நோய் இருந்தால் நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் கிடைக்கும். அதெல்லாம் மீறி சனி பகவானால், சனி பெயர்ச்சியால், சனி கிரகத்தால் நமக்கு தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தியாகும். எந்த பிரச்சனை இருந்தாலுமே பிரதோஷ தரிசனம், அதிலும் சனி மகா பிரதோஷ தரிசனம் என்பது நமக்கு அத்தனை நன்மைகளை கொடுக்கும். அதனால்தான் இந்த ஒரு பதிவே கொடுக்குறோம். ஏன்னா இந்த சனிக்கிழமையை நீங்க தவற விட்டீங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும். இந்த ஒரு சனி பிரதோஷ தரிசனம் அடியேன் சொல்கின்றேன், நம்முடைய சான்றோர்களுடைய வாக்கு பொய்க்காது. இப்ப நீங்க ஒரு சனிக்கிழமை பிரதோஷ தரிசனம் இறைவனை பார்த்தீர்கள் என்றால் அடுத்த ஆண்டு இதே மாதிரி ஒரு நாள் சனி பிரதோஷம் வரும் இல்லையா? அதற்குள் நீங்க இன்னைக்கு என்ன பிரச்சனையில கஷ்டப்படுறீங்களோ அந்த பிரச்சனை கண்டிப்பா உங்களை விட்டு அகன்று விடும். அப்பேற்பட்ட அற்புதமான தரிசனம் தான் சனி மகா பிரதோஷம். இல்லைங்க, நான் ஊர்ல இருக்கேன், சுவாமியை பார்க்கறது கஷ்டம், கோயிலுக்கு போக முடியாது, அப்ப என்ன பண்ணலாம்?
வீட்டிலேயே எங்கேயாவது வில்வம் கிடைச்சா வில்வம் வாங்கி ரொம்பவே அற்புதமாக இருக்கக்கூடிய வில்வ அஷ்டகம் அப்படின்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல ஒரே ஒரு ஸ்லோகம் சொன்னா கூட போதும். திருதளம் திரிகுணாகாரம் திரிநேத்ரஞ்சத்ரியாயுஷம் திருஜன்ம பாப சம்ஹாரம் ஏக்க வில்வம் சிவார்ப்பணம். 3 தலங்களை உடையதுதான் ஒரு வில்வம் என்பது. அப்படி வில்வ அர்ச்சனை செய்யலாம். எங்க நான் இருக்கிறது வெளிநாடு, வில்வம்லாம் இல்லை, என்ன பண்ணலாம்? எதுவுமே வேண்டாங்க, சுவாமி உங்கள் முன்பு இருப்பதாக நினைத்து நம்ம வீட்டுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மை காப்பவர் வீட்டுக்கு வந்தா ஏதாவது உண்ண கொடுப்போம் இல்லையா? ஒரு பழமோ பாலோ நம்ம வீட்டுல இருக்குமா? கண்டிப்பா இருக்கும் இல்லையா? தயிர் சாதம் இல்ல வெறும் அன்னத்தில் கொஞ்சம் நெய் வார்த்து அந்த சுவாமி முன்னாடி வச்சுட்டு ஒரு திருமுறை பாடலையாவது பாடுங்கள். அதில் திருநீலகண்ட பதிகம்னே சம்பந்தர் பாடுறார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும்னு ஆரம்பிக்கக்கூடிய பதிகம். அந்த வினைக்கு இந்த வினை, இந்த வினைக்கு அந்த வினை, எங்க தலையெழுத்து இதெல்லாம் விட்டுடுங்க. சுவாமியின் திருநீலகண்டத்தை அவருடைய தோற்றத்தை நினைத்து வழிபாடு செய்தால் செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் அப்படின்னே இந்த நீலகண்டம் பிரதோஷ காலத்துக்கு பாடுறதுக்குன்னே ரொம்ப அற்புதமான திருநீலகண்டம் அப்படின்ற அந்த ஒரு பதிகத்திலிருந்து ஒரு பாடலாவது பாடுங்கள். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைய தீர்த்து வைக்கும் சனி மகா பிரதோஷம். அது மட்டுமல்ல, சனி மகா பிரதோஷம் காலத்தில் தான் சனி பகவானுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அவருக்கான தோஷங்களையே சுவாமி தீர்த்தாராம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரர் ஆலயம்னு உண்டு. அந்த ஆலயம் எதனால் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமியே மருத்துவரா வரார், சாந்தூருண்டையெல்லாம் கொடுக்கிறார் அம்பாளோட வந்து. அந்த இடம் குறிப்பா அங்காரகன் தன்னுடைய நோய்களை தீர்த்து கொண்ட இடம். அது மட்டுமல்ல, இதே கும்பகோணத்தை சுத்தி மங்களக்குடின்னு ஒண்ணு உண்டு. நவகிரகங்களும் தங்கள் நோய்களிலிருந்து விடுபட்ட தலம். எந்தெந்த இடத்துலலாம் நவகிரகங்கள் அருளை பெறுகிறார்களோ அந்த இடத்தில் அவர்களுடைய உபாதைகள் இருக்காது. குரு முருகனால் அருள் பெற்ற இடம் திருச்செந்தூர். அதனால குருவினால் ஏதாவது தோஷம்னா திருச்செந்தூர் முருகனை காண வேண்டும். செவ்வாய் தோஷமா வைத்தீஸ்வரர் செல்வமுத்துக்குமார சுவாமியை போய் பார்க்கணும். அது மாதிரி சனியால் ஏற்படும் தோஷத்தை நாம் அதிலிருந்து நிவர்த்தி பெற்று கொள்ள வேண்டும் என்றால் இன்று வரும், அதாவது இந்த மாதத்தில் வரும் சனி மகா பிரதோஷத்தை தவறவே விடாதீங்க. முடிஞ்சா கோயிலுக்கு போய் சுவாமிக்கு ஒரு விளக்கும் ஏத்திடுங்க. முடியலன்னா வில்வம் கிடைக்கும்னா வில்வத்தால அர்ச்சனை பண்ணுங்க. எங்களுக்கு வில்வம் கூட கிடைக்காத இடங்க அப்படின்னா மனசார உட்கார்ந்து திருநீலகண்ட பதிகத்தை சொல்லுங்க. தமிழ் ஒழுங்கா எனக்கு படிக்க வராது, வெளிநாட்டுல தாங்க படிச்சிருக்கோம் அப்படி சொல்றீங்களா, சிவாய நம அப்படின்ற அந்த ஒரு மந்திரம் வரும். அதை மனதால் 108 தடவை சொல்லுங்க. 5 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. இது சொன்னால் போதும். ஆனா சனி மகா பிரதோஷம் சாயரக்ஷே அந்த பிரதோஷ காலம் 4:30 to 6 கண்டிப்பா சுவாமியை வணங்க வேண்டும். ஒரு 10 நிமிடமாவது சுவாமியை நினைச்சு பூஜை செய்ய வேண்டும். அப்படின்றத செஞ்சு பாருங்க. சனி மகா பிரதோஷம் உங்களுக்கு நற்பல பலன்களை கொடுக்கும். சிவாய நம. நன்றி, வணக்கம். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30 வரை மட்டுமே.